Hello guys. Unit 2 form of business organization. Chapter 7 cooperative organization. கூட்டுறவி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இது cooperative organization. ரெண்டு பேர் பீப்புள்ஸா டிசைட் பண்ணி இது பண்ண வாலண்டரி அசோசியேஷன் பண்றதுதான். அதுதான் cooperative organization. வாலண்டரி அசோசியேஷன்னா இப்போ they are independent, சுதந்திரமா இருக்காங்க, ஈக்குவல் ரைட்ஸ், அதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே மீனிங், லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல பொறுத்தவரை லேர்னிங் ஆப்ஜெக்டிவ், மீனிங், டெஃபினிஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இன்ட்ரோ அண்ட் டெஃபினிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அதோட கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Cooperative organization. At first, the cooperative organization was started by Robert Owen. அவர் தான் ஆரம்பிச்சது தான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். ஓகேவா? இந்த இயர் 1844 ஆரம்பிச்சிட்டாரு. He found the Consumer Cooperative Society in England with 28 workers as member. 28 workers as a member. 28 workers as a member called ரோஹண்டல் சொசைட்டி ஆஃப் ஈக்வேட்டல் பியோனியர் அப்படின்னு 28 மெம்பரை வச்சு ஒரு கூட்டுறவு வங்கி சொசைட்டி ஆரம்பிச்சவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து வந்ததுதான் திஸ் இஸ் a gradually led to world wide movement of organizing cooperative in various field of economic activity such as அதுல இருந்து cooperative various economic பொருளாதார activity such as credit, கடன் கொடுக்கறது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபார்மிங், விவசாயத்துக்கு இது பண்ணது. அப்புறம் மார்க்கெட்டிங், அதான் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கல்ல அது. அப்புறம் ப்ராசஸிங், அதான் ப்ராசஸிங்னா என்னது, இப்ப டீ போடுறதுன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும், ப்ராசஸிங் இருக்கும். காய வைக்கிறது, இது பண்றது, அதை அரைக்கிறது, அதெல்லாம் ஒரு ப்ராசஸிங். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுதான். அப்புறம் ஹவுசிங், வீடு, கிரெடிட் லோன் கொடுக்கறது, அதெல்லாம் கூட்டுறவு வங்கியில இது இதாவது. டிரான்ஸ்போர்ட், அங்கிருந்து இறக்குமதி பண்றதுல இருக்கான். டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ் கொடுக்கறதுலயும் இருக்கான். ஃபிஷரிஸ், மீனவர்கள் இருக்கிறதுலாம். பாலிட்டரினா என்னது, சிக்கன், மட்டன், அந்த இதெல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் பாலிட்டரின்னு. டைரி, மில்க் ப்ராடக்ட், டைரி ப்ராடக்ட், இதெல்லாம் அப்புறம் வந்ததுதான் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ கோஆப்ரேட்டிவ் இஸ் a form of business organization. அது business organization which is owned and யார் ஓன் பண்ற, own and controlled by the people who use product, supplies or services. அதான் கோஆப்ரேட்டிவ் அப்படின்றாங்க. இப்போ 2 மார்க்ல மீனிங் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்னா இதான் எழுதணும். Cooperative is a form of business organization which is owned and controlled by a people. யார் அது பண்றா, controlled by a government கிடையாது, people who use its product, supplies or services. பொருள் சப்ளை பண்றதுக்கு, சர்வீசஸ் பண்றதுக்கும். although cooperative vary in type, நிறைய vary in type இருக்கு. membership sizes all were formed to meet the specific objective. In the specific objective of members and are structured to adapt the member changing needs. ஓகேவா? வேரி இன் டைப், மெம்பர்ஷிப் சைஸஸ். சின்ன ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான சைஸஸ் இருக்கு. இப்ப பெரிய லெவல்ல இது ஸ்ட்ரக்சர் பண்றோம்னா அதுக்கான மெம்பர்ஷிப் சேஞ்சஸ் இருக்கும். இப்ப 24 பேர் வச்சு ஒரு கூட்டுறவிங்க ஆரம்பிக்கிறதுக்கும் 50 பேர் 60 பேருக்கும் கூட்டுறவி ஆரம்பிக்கிறதுக்கும் டிஃபரன்சஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த கோஆபரேட்டிவ் மெம்பர்ஷிப் சைஸஸ்ன்றாங்க. ஓகேவா? கோஆபரேட்டிவ்னா என்னன்னு தெரியும். ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் which is owned and controlled by the people who use its product, supplier or services. அதான் மீனிங் ஆஃப்
cooperative society. ஸோ இது டெஃபனிஷன் ரொம்ப முக்கியம். டெஃபனிஷன்ல கேட்டாலும் இது எழுதுங்க, மீனிங்ல கேட்டாலும் எழுதுங்க. ஒரு 3 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா அதோட மீனிங் எழுதிட்டு இதோட டெஃபனிஷன்ஸ் எழுதுனா 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ cooperative is a form of business organization. Cooperative is a form of ஒரு நிறுவனம் which person voluntary associated together as human being on the basics of equality. எல்லாத்துக்கும் equality for the promotion of economic interest of themselves. யார் சொல்றா? H. Colbert சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியன் காஃபி ஹவுசஸ் ஒரு இது மாதிரி, மதர் டைரி, இந்தியன் ஃபார்மர் ஃபர்டிலைசர்ஸ் கோஆபரேட்டிவ் லிமிடெட், இந்தியன் ஏர்லைன் கார்கோ சிஜிஹெச்எஸ் லிமிடெட். இதெல்லாம் என்னது? லிமிடெட் இருந்தாலே அது வந்து பப்ளிக் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட். அதில் கோஆபரேட்டிவ்னு சேர்ந்துருக்கும், அதுதான் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் டெஃபினிஷன்ஸ். இப்போ இங்க பிக்சர்ஸ் பாருங்க, 2 பேர் இருக்காங்க. மேலே தூக்கி விட தான் இருக்காங்க. யாரும் கீழே தூக்கி விடணும்னு இல்லை. அதுதான் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் வாலண்டரி. ஸோ பிரின்சிபல் ஆஃப் வாலண்டரி அதுக்கு ஒரு 5 பிரின்சிபல், 5 மார்க்ல கேட்டா 5 பிரின்சிபல் எழுதுங்க, 3 மார்க்ல கேட்டா 3 பிரின்சிபல் எழுதுங்க. ஸோ வாலண்டரினா என்ன? வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப்ஸ். ஸோ cooperatives are voluntary organization open to all people, எல்லாத்துக்கும், available to its services and willing to accept the responsibility of membership without gender, social, racial, political or religious description. கோஆபரேட்டிவ்ன்றது ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன், இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். அது வந்து ஜெண்டர் பார்த்தோ, சோஷியல் பார்த்தோ, பாலிடிக்ஸ் பார்த்தோ, ரீஜியன் பார்த்தோ வர்றது கிடையாது. இட் இஸ் a service and willing to accept the responsibility of a membership. இது ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ஸோ டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல். ஸோ டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல். கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன். சுதந்திரமான செயல்கள் பண்றோம், இண்டிபெண்டா பண்றோம், டெமோக்ராட்டிக்கலா இருக்கும். ஓகேவா? ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் பை இட்ஸ் மெம்பர், those who buy the goods or uses the service of cooperative, who actively participate in setting policy and making decision. அதேதான். So members economic participation. Members contribute equal to. Member contribute to equal to. இதுல cooperative பொறுத்தவரை members economic participation, members cooperate equal to and democratical control the capital of the cooperative. This benefit in members of portion to the business they conduct with a cooperative rather than capital investment. Members economic participation இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் rather than proportion to the business பண்றதா members economic participation. So cooperation among cooperative. Cooperative serves their members most effectively. என்ன நம்ம இதா பண்றது, strength the cooperative movement by working together through local nation. இந்த ஸ்ட்ரக்சர் படிதான் நேஷனல், ரிலிஜியன், இன்டர்நேஷனல் ஸ்ட்ரக்சர். So cooperative serves their members most effectively. Cooperative கூட்டுறவு வங்கியில கூட்டுறவி எதை ஸ்ட்ரென்தன் பண்ணும்னா லோக்கல் ஃபர்ஸ்ட், அப்புறம் நேஷனல் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரை தான் ஸ்ட்ரென்தன் பண்ணும்.
ரீஜன்ஸ் இருக்கும்ல, 28 ரீஜன் இது மாதிரி அந்த ரீஜன்ஸ் ஸ்ட்ரென்த் பண்ணும். அப்புறம் இன்டர்நேஷனல் வணிகத்தை ட்ரேட் 1-to-1 இதை கோஆபரேட்டிவ் அந்த ஸ்ட்ரென்த் பண்ணும். ஸோ கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி. ஸோ வைல் ஃபோக்கஸிங் ஆன் மெம்பர் நீட்ஸ், கோஆபரேட்டிவ் ஒர்க் ஃபார் சப்ஸ்டைனபிள்னா தொடர்ச்சியா டெவலப்மெண்ட் பண்றது சப்ஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ ஆஃப் கம்யூனிட்டி through policy and program accepted by the members. Development of community through policy மூலமாவும் இல்லீகலா பண்ணாம program accepted by the members. அந்த 28 பேர் இப்போ கோஆபரேட்டிவ்ல இருக்காங்க, அந்த 28 பேருமே ஓகே இந்த ப்ரோக்ராம் அக்செப்டட் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த கூட்டுறவே ஓபன் ஆகும், அந்த கூட்டுறவி நிறுவனமே ஓபன் ஆகும். ஓகேவா? அதுதான் 5 பிரின்சிபல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரின்சிபல். ஓகேவா? ஸோ வாலண்டரி அண்ட் ஓபன் மெம்பர்ஷிப். பாகுபாடு பார்க்காம, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்காம அது ஓப்பன் மெம்பர்ஷிப்ன்றாங்க. டெமோக்ராட்டிக் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரமா டெமோக்ராட்டிக், நம்ம டிசிஷன் மேக் பண்ணலாம், நம்ம சொல்லலாம், நம்ம கருத்தை வைக்கலாம். அதுல 28 மெம்பர்ல நம்ம ஒரு மெம்பரா வந்தோம்னா நம்ம ஒரு கருத்து வைக்கலாம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல். மெம்பர் எக்கனாமிக் பார்ட்டிசிபேட், நம்மளும் எக்கனாமிக்ல பொருளாதாரத்துல ஒரு பார்ட்டிசிபேட்டா இருக்கலாம். மூணாவது கோஆபரேட்டிவ் அமௌங் கோஆபரேஷன். The cooperation among cooperative, the structure படி local, national, religious and international structures படி நம்மளோட cooperative among அந்த community consent for community. இப்போ consent for இப்போ 28 பேர் இருக்காங்க அந்த கம்யூனிட்டியில அப்படின்னா அந்த 28 பேரை அக்செப்ட் பண்ணாதான் அந்த பாலிசி அப்ரூவ்ட் ஆகும், அது லீகலா அப்ரூவ்ட் ஆகும். அதுதான் கோஆபரேட்டிவ் அந்த 5 பிரின்சிபல் சொல்றான். வாலண்டரி அண்ட் ஓபன் மெம்பர்ஷிப், democratic member control, member economic participation, cooperative among cooperatives, concern for community. So இப்போ features பார்ப்போம். இப்போ வாலண்டரினா உங்களுக்கு எப்பவுமே தெரியும், வாலண்டரி மெம்பர்ஷிப்னா எனி பர்சன் கேன் பிகம் த மெம்பர் ஆஃப் த சொசைட்டி அண்ட் கேன் லீவ் இட் எனி டைம். யார் வேணா எப்போ வேணா ஆரம்பிச்சு 28 மெம்பர்ல ஒரு யார் வேணா ஆரம்பிச்சு யார் வேணா எப்போ வேணா போகலாம். அதான் வாலண்டரி அசோசியேஷன். ஓகேவா? ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, 28 மெம்பருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், ஓட் அண்ட் ஓனர்ஷிப் இருக்கு அப்படின்றான். யாரோ இது இல்ல, யாரோ ஹெட் இல்ல, ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு சொல்றதா கோஆபரேட்டிவ். டெமோக்ரஸி, யார் வேணா மேக்கிங் த டிசிஷன் பண்ணலாம். ஹானஸ்டி, இட் ஹானஸ்ட் ஷுட் பி ஹானஸ்டா இருக்கணும், நியாயமா இருக்கணும். எக்கனாமிக், the number of the பொருளாதாரம், the number of the society should act upon the principle of economic. அந்த பிரின்சிபல், அந்த 5 பிரின்சிபல் நான் சொன்னேன், அந்த 5 பிரின்சிபல் படிதான் அந்த பொருளாதாரம் வழங்கப்படும் அப்படின்னு, அந்த பொருளாதார ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? இத ஃபீச்சர்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன். 3 மார்க் 5 மார்க்ல கேட்டா அட்டெண்ட் பண்ணுங்க, ஈஸி தான். ஸோ வாலண்டரி ஆர்கனைசேஷன் இப்பதான் பார்த்தோம், யார் வேணா ஆரம்பிச்சு யார் வேணா நிறுவனத்தை மூடிட்டு போகலாம். The member of the cooperative society is to open to all. Any person with a common interest can become member. யார் வேணா மெம்பர் ஆகி காமன் இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். ஈஸி ஃபார்மேஷன். ஸோ கூட்டுறவி ஆரம்பிக்க can form much easiest when compared to the company. கம்பெனியோட கூட்டுறவி ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. டு த கம்பெனி எனி 25 மெம்பர்ஸ், 25 பேர், அதுல வந்து 2 போர்ட் ஆஃப் டைரக்டர் 2 இது இருந்தாதான் போர்ட் ஆஃப் டைரக்டர் 2 இதா இருந்தாதான் பிரைவேட் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். பப்ளிக் கம்பெனினா எவ்வளவு ஆரம்பிக்க முடியும்? 7 பேர் இருந்தா மட்டும் தான் பப்ளிக் கம்பெனி நிறுவனம் ஆரம்பிக்க முடியும். அதுவும் 51% ஏதோ இருக்கணும் அப்படின்னு. ஸோ இதுல 25 மெம்பர் கூட்டுறவியா, மெம்பர்ஸா, கஸ்டமரா இது கூட ஆரம்பிக்கலாம். who have attained majority can join together for forming cooperative society by observing simple legal formality படி.
சிம்பிள் லீகல் ஃபார்மேட்டை படி ஈஸியா ஃபார்மேஷன் பண்ணலாம். ரொம்ப அதிகமான பார்ட்னர்ஷிப் மாதிரி டீட்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாது. இது ஈஸி ஃபார்மேஷன். டெமோக்ரஸி. ஸோ இப்போதான் டெமோக்ரஸி பத்தி பார்த்தோம். யார் வேணா டிசிஷன் மேக்கிங் இருக்கு, இண்டிபெண்ட் இருக்குல்ல. Cooperative society is run on the principle of one man one vote. It simplifies all they have a equal rights in managing of the enterprises. So equal rights, ஒரு ஆளுக்கு equal rights இருக்கு. The surplus generated by the cooperative society is distributed in equitable manner among members. Equal distributions of surplus. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh கேபிட்டல்னா ஈக்குவல் ரைட்ஸ் ஆஃப் ஒரு ஆளுக்கு ஒரு பங்கு ஈக்குவல் ரைட்ஸா இருக்கும் சர்ப்ளஸ். ஸோ லிமிடெட் லைபிலிட்டி, ஒரு ஆள் வந்து லிமிடெட் லைபிலிட்டி தான் போட முடியும். கோஆபரேட்டிவ் சொசைட்டில யாருமே ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கம்மின்னு கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு தான். லிமிடெட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இந்த 5 அட்வான்டேஜஸ் படிங்க, 5 மார்க்ல வரும். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் 3 மார்க்ஸ் இருக்கு நம்ம புக்கு சமச்சீர் கல்வியில. ஸோ லிமிடெட் ஃபண்ட்ஸ். ஸோ ரொம்ப அதிகமா ஃபண்ட் பிரைவேட் கம்பெனி மாதிரியோ பப்ளிக் கம்பெனி மாதிரியோ கூட்டுறவு வங்கியில போட முடியாது. ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஹேவ் ஏ லிமிடெட் லைபிலிட்டி அண்ட் ஆர் ப்ரொமோட்டட் பை த வீக்கர் செக்ஷன்ஸ் மட்டும் தான் போட முடியும். அத மெம்பர்ஷிப் ஃபீஸ் கலெக்டட் இஸ் லோ, கம்மி தான் மெம்பர்ஷிப் ஃபீஸ். ஒரு ஆள் 28 பேர் சேர்றாங்க அப்படின்னாலும் கம்மி, 25 பேர் சேர்றாங்களோ கம்மியான ஃபீஸ் வச்சு தான் இது பண்ண முடியும். யாரும் அதிகமா போடணும் அப்படிலாம் வராது. த ஃபண்ட் அவைலபிள் கோஆபரேட்டிவ் ஆர் லிமிட்டடா தான் இருக்கும். ஓவர் ரிலையன்சஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட். ஸோ கோஆபரேட்டிவ் ஆர் நாட் ஏபிள் டு ரைஸ் தேர் ஓன் ரிசோர்சஸ். அவங்க ஓன் ரிசோர்சஸ் தே கேன் நாட் ரைசஸ். தேர் ரிசோர்சஸ் ஆஃப் ஃபினான்சிங் ஆர் லிமிட்டட் தான். தே டிபெண்ட் ஆன் த கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். தே ஆர் டிபெண்ட் ஆன் த கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ்ன்றாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் தான். பெனிஃபிட் டு ரிச், ரூரல் ரிச்சான பீப்புள்ஸ் மட்டும். ரூரல்னா என்ன? ஃபார்மிங். அர்பன் என்ன? சிட்டி சைடு. ரூரல்னா அக்ரிகல்ச்சர் சைடு. இந்த சைடுல ரூரல் இது சொல்லுவோம். அர்பன்னா சிட்டி சைடு, ரூரல்னா கிராமம் சைடு. கிராமத்துல இருக்கவங்க ரிச்சானவங்க மட்டும் தான் கூட்டுறவி ஆரம்பிக்க முடியும்னு சொல்றாங்க. புவரால இருக்கவங்களுக்கு ஆரம்பிக்க முடியாதுன்றாங்க. The rich people elected themselves to manage committee and manage the affair of the cooperative for their own benefit. ரிச் இருக்கவங்க மட்டும் தான் பெனிஃபிட் பண்ண முடியும், புவரா இருக்கவங்களால அது பண்ண முடியாதுன்றாங்க. டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஓகே, டைப் ஆஃப் கோஆபரேட்டிவ்ல ஸோ கன்சியூமர் கோஆபரேட்டிவ், ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ், மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ், கிரெடிட் கோஆபரேட்டிவ், ஹவுசிங் கோஆபரேட்டிவ், ஃபார்மிங் கோஆபரேட்டிவ். ஸோ கன்சியூமர் கோஆபரேட்டிவ் அப்படின்னா என்ன? ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ்னா என்ன? இவ்வளவு பேர் இருக்காங்க, இவரு வந்து தூக்கி விடுறாரு, அதுதான் கோஆபரேட்டிவ் மெயின் ஃபீச்சர்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ். கன்சியூமர் கோஆபரேட்டிவ். A consumer cooperative are organized by the consumer. யார் ஆர்கனைஸ் பண்ணா? கன்சியூமர். that want to achieve better prices or quality in the goods or services they purchase. கன்சியூமர் ஆரம்பிக்கிற கூட்டுறவி தான் இதுன்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, கோஆபரேட்டிவ் ப்ரொஃபிஷியன் ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட், இது கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ல வரும். கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் டைப். ஸோ ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ், ப்ரொடியூஸ் பண்றவங்க யார்? உற்பத்தியாளர்கள். ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் and operated by the producer. Producer can decide work together or as separated to help increasing market possibility and product efficiency. Producing cooperative. இப்போ cooperative wear society, cooperative carpenting unit, furniture இது பண்றாங்க, அது யூனிட் பை கோஆபரேட்டிவ் பண்றாங்க, ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ்ல வருவாங்க. கோஆபரேட்டிவ் மேட்ச் ஃபேக்டரிஸ், அதான் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ். ஸோ மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ். A marketing cooperative society or the small producers, சிறு producers தான் இருப்பாங்க, form for the purpose of marketing, அதை மார்க்கெட் பண்றதுக்கும் their producers. The market cooperative perform certain market functions such as grading, warehousing,
வேர் ஹவுசிங்னா என்ன? ஸோ வேர் ஹவுசிங்னா ஒரு ஸ்டோர் வந்து ஸ்டாக்குக்காக இருக்கும், அதுதான் வேர் ஹவுசிங்னு. ஸோ அட்வர்டைசிங் மூலயமா கூட்டுறவையை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரெடிட் கோஆபரேட்டிவ். Credit cooperative society are those formed for the purpose of providing short-term finance help to their member. இப்போ கிரெடிட் கோஆபரேட்டிவ் அப்படின்னா கடன் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். சிறு இதுக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக கொடுக்கறது தான். இப்போ நம்மளே வாங்கியிருப்போம்ல கூட்டுறவு வங்கியில போய் கிரெடிட் கோஆபரேட்டிவ் அது வாங்கியிருப்போம்ல. இப்போ 50,000னா 50,000 கொடுத்துருவாங்க, மந்த்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதுலலாம் வரும். அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஆர்டிஷியன், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், சேலரி எம்ப்ளாய்ட் எக்ஸெட்ரா ஃபார் திஸ் கிரெடிட் சொசைட்டி. ஓகேவா? ஸோ கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி, when various farmers in the village pool their land together and agree to treat the pooled pieces of land as one big farm for the purpose of cultivations, purchase the necessary input for cultivations, and market the crop jointly. They are assuming to have formed a cooperative farming society. இப்போ ஏன்ற ஒரு ஏக்கர் வச்சிருக்காரு, ஏன்றவர் ஒரு ஏக்கர் வச்சிருக்காரு, பின்றவர் ஒரு ஏக்கர் வச்சிருக்காரு, சின்றது ஒரு ஏக்கர் வச்சிருக்காரு. ஸோ ஏன்றவரு பின்றவரும் சின்றவரும் ஃபார்ம் பண்றாங்க ஒரு இதை. நம்ம வந்து ரைஸு, வீட்டு எல்லாமே சேர்ந்து மேனுஃபேக்சரிங், உற்பத்தி ஹோல்சேலிங்கா கொடுக்கலாம் அப்படின்னு சேர்ந்து 3 பேரை நினைச்சு இது பண்றாங்க. 25 இதே மாதிரி 25 பேர் நினைக்கிறாங்க, 25 மெம்பர்ஸ் நினைக்கிறாங்க, 25 மெம்பர்ஸ் நினைக்கிறாங்க இதே மாதிரியே. ஸோ இந்த இதுதான் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டின்றாங்க. அதான் டு ஹேவ் ஃபார்ம்ட் ஏ கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி cultivating and market the crop jointly. ஸோ இதை கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி. 25 நபர்கள் ஏபிசிடி வரை 25 பேருமே ஒரு ஃபார்மிங் இதை பண்ணி அதுக்கான பிரைசஸ் இது பண்ணி அவங்க வந்து ஹோல்சேலர்கிட்ட விற்பாங்க. ஹோல்சேலர்கிட்ட இருந்து ரிட்டைலர்கிட்ட போகும், ரிட்டைலர்கிட்ட இருந்து யாருக்கு வரும்? நம்மளுக்கு வரும். ஸோ கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இதனா லிஸ்ட் அவுட் எனி டூ கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னு பார்ப்போம். நேம் எனி டூ டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் என்னன்னு டிக் பண்ணி நெட்ல சர்ச் பண்ணியோ எதை பண்ணியோ நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், ரொம்ப ஜென்ரல் நாலேஜ் விளக்குற மாதிரியே இருக்கும். சரி, மென்ஷன் எனி 3 வில்லேஜ் லெவல் கோஆபரேட்டிவ் ஏரியாஸ். வாலண்டரி அசோசியேஷன் என்னன்னு தெரியும்? வாலண்டரி அசோசியேஷன் என்ன? யாரு வேணா எப்ப வேணா ஆரம்பிச்சு எப்ப வேணா க்ளோஸ் பண்ணலாம். ஓட்டிங் ரைட்ஸ், எல்லாருக்கும் சுய உரிமை இருக்கு. சர்வீஸ் மோட்டோ, எல்லா சர்வீஸ் பண்ணுவோம். லிமிடெட் லைபிலிட்டி, இப்போ ஏபிசின்னு ஒரு 1 lakh பேர் வச்சிருக்காங்க, அதுல லிமிடெட் கேபிட்டல்ஸ் தான் இது பண்ண முடியும். ஸோ கன்சியூமர் கோஆபரேட்டிவ், மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ், ஹவுசிங் கோஆபரேட்டிவ், கிரெடிட் கோஆபரேட்டிவ் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது கேஸ் ஸ்டடி படிச்சு அது புரிஞ்சுச்சுங்க. அதை நோட்ஸ்ல எழுதி நோட்ஸ்ல இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் யுவர் நாலேஜ் கெய்னிங். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.